ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம லொல்லு பசங்க சேனல்ல ஒரு சேலஞ்ச் வீடியோ. என்ன சேலஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டர் கேன் இப்போ நான் போட்டேன் பார்த்தீங்களா, ஒரு 150 மில்லி தண்ணி இருக்கு. அதை வாட்டர் கேன் அப்படியே தூக்கி வீசி நிற்க வைக்கணும். 10 ரவுண்டு 3 பேர் இருக்காங்க இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு. இதில் யார் அதிக ரவுண்ட் ஜெயிக்கிறாங்களோ அந்த சாம்பியனுக்கு கஷ்டப்பட்டு நான் பார்த்தீங்கன்னா 2 சால்ட் பிஸ்கெட்டு, ஒரு என்னது போட் பன் பிஸ்கெட்டும் வாங்கி வச்சிருக்கிறேன். என்ன ஜூஸ் இருக்கு? இது ஜூஸ் வந்து இது நான் குடிக்கிறக்காக. அவங்க பிஸ்கெட் சாப்பிடும்போது ஆமாம், பிஸ்கெட் சாப்பிடும்போது விக்கிச்சுன்னா இது அவங்களுக்கு கொடுக்குறக்காக நான் வச்சிருக்கிறேன். இப்போ வந்து போட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் போட்ட மாதிரி யார் அதிக டைம் இந்த 3 பேர் போடுறாங்களோ அவங்க தான் கேம் ஆஃப் த வின்னர். ஐயோ சாரி வாங்க கைஸ், வாங்க இல்ல ஓகேங்களா? அது ஒரு டைம் இருக்கட்டும். ஒரு குறிப்பிட்ட டைம் இல்ல குறிப்பிட்ட ரவுண்ட் எல்லாம் கிடையாது. ஒரு ரவுண்ட் ஒரு 10 ஒரு ஆளுக்கு 10 ரவுண்டு. 10 ரவுண்ட். நீ 10 தடவை போடுற, நீங்க 10 தடவை போடுறீங்க, இவர் 10 தடவை போடுவாரு. அது யாரு முத 10 அந்த 10 தடவையில யாரு ஹையஸ்டா இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். இப்ப பாத்தீங்கன்னா கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மூஞ்சி நிக்கிற தெரியல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்ப தம்பி ரூபேஷ் அவர்கள் ஃபர்ஸ்ட் கேம் ஆரம்பிச்சு வைப்பாரு. வாங்க உங்க ரவுண்டு. எப்படி இப்படி போடுறதா? அப்படி தூக்கி அப்படி போடு, கேமரால விழுந்துரும். இங்க ஓடுனாங்க இவன் எல்லா விளையாட்டு. வெரி குட், நீங்க நல்லா போடுறீங்க. செருப்புலேயே ஓட்டு போயிடாங்க. இப்போ தம்பி அருமையா போட்டாரு. எல்லை கோட்டை தாண்டி வெளியே போயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம புரூஸ்லி அவர்கள் கேன் போடுவாருன்னு பார்க்கலாம். கமான். வெரி குட், நல்ல ட்ரைனிங் எடுத்துருக்கீங்க. புரூஸ்லி இறந்து அடுத்து யாரு? பாபுஜி வாங்க. இப்போ நீங்க போட போறீங்களா? வர்றதுக்கு முன்னாடி ஆட்டம். போ வாட்டர் கேனே வெளியே போயிடுது. நெக்ஸ்ட் வாங்க ரூபேஷ். ஜஸ்ட் மிஸ். இவங்களுக்கு எப்படியா இருக்குன்னா நீங்க வேலை ஓட்டி போலாம். அடுத்து வாங்க. இதுலயாவது போட்டுருவீங்களா? வெரி பேட். கோ பேக். கம் ஆன். நீ பேச வேண்டாம், போடுங்க. எக்ஸலண்டா போட்டாரு வெளியில. ரூபேஷ் வந்துட்டார். ரூபேஷ் அவர்கள் இப்பொழுதாவது போடுவாரா? 3வது ரவுண்டு போயிட்டு இருக்கு. வெரி குட். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. நீங்க எல்லாமே ஜெயிக்கணும். அண்ணனோட வாழ்த்துக்கள். சார் நான் தெரியல. வாங்க ப்ரூஸ் அவரோட போட்டார் பாத்தீங்களா? ரூபேஷ் என்னை பார்க்க அங்க பார்த்து போடியா? வா வெரி ஓகே. 3வது ரவுண்ட்ல ரூபேஷ் ஜெயிச்சிருக்காரு. பாபு என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் வாங்க. அங்க பாருங்க, நீ சாமிக்கு முடியும். ஒன்று தோக்குறப்பதான் சாமி நினைப்பே வரும் எல்லாத்துக்கும். பாபுஜி அவர்கள் 3வது ரவுண்ட்ல போட்டிருக்காரு. 2 பேரும் போட்டிருக்காங்க. நீங்க எப்ப போட போறீங்க? 4வது ரவுண்ட்ல நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. கேம் இன்னைக்கு போட போறேன். ஓண்ணாயா 4வது ரவுண்ட் போயிட்டு போடா. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. போங்க வாங்க. 4வது ரவுண்ட் ஜி. இப்போ அது போடுங்களா? வா ஜஸ்ட் மிஸ். நீங்க இன்னும் கொஞ்சம் நீங்க இன்னும் கேனே வெளியே வச்சா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க ப்ரோஸ். உங்களுக்கு வருது, உங்களுக்கு நல்லாவே வருது. இப்ப 4வது ரவுண்டு பாபுஜி என்ன பண்றாரு பார்க்கலாம். பாபு ஒருட வெயிட் பண்ணி. வெரி குட். நின்ன கேன அழகா படுக்க வச்சிருக்கீங்க. வெரி குட். அப்ப தம்பி வாங்க. 5வது ரவுண்டு போயிட்டு இருக்கு. 5வது ரவுண்டு இன்னும் பொறுமையா போடுங்க. நீங்க சின்ன பையன், நல்லா போடுவீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா பொறுமையா போடுங்க. கேன நல்லா போடுவீங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா பொறுமையா போடுங்க. அது 2 போடுற மாதிரி தெரியல, முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க போட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். போடுங்க. நல்லா நின்று பொறுமையா போடுங்க. 5வது ரவுண்டு போயிட்டு இருக்குது. ரூபேஷோட வின். வெரி குட். பேட். வாங்க ப்ரூஸ் வாங்க. 5வது ரவுண்டு நீங்க இன்னும் ஒரு ரூபா போடலாம். அவங்க ஆளுக்கு ஒரு ரூபா போட்டிருக்காங்க. பண்ணுங்க ட்ரை. போட்டு வரா. போட்டாரு. கல் எடுத்து போட்டுருவானுங்க. போயிடாக்கட்டா. வாங்க பாபுஜி வாங்க. 5வது ரவுண்ட்ல நீங்க ஒரு இடம் போட்டுருக்கீங்க. இன்னொரு டைம் போட்டா ரூபேஷ் நீங்க ஓவர்டேக் பண்ணிடலாம். சூப்பர். 2 இடம் போட்டிருக்காரு. ட்ரையல்லாம் கிடையாது. ட்ரையல் இன்னும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்களா? அதான் ட்ரையல். இது வந்து மேட்ச் நடந்துட்டு இருக்குது. ஜி இப்போ 6வது ரவுண்ட் போயிட்டு இருக்கு. நீங்க 1 டைம் போட்டுருக்கீங்க. பாபுஜி 2 டைம் போட்டிருக்காரு. இவர் மொக்க போட்டிருக்காரு. போடுங்க. போ 6வது ரவுண்டு வந்துருச்சு. 6வது ரவுண்டு நீங்க இன்னும் ஒரு இடம் கூட போகல. அந்த 2 பேரும் ஆளுக்கு ஒரு 2 டைம் ஒரு டைம் ஒன்று போட்டாங்க. என்ன 4 ரவுண்டு தான் இருக்குது. 6வது ரவுண்ட் போயிட்டு தொலைங்கி போட்டு இப்பொழுது புரூஸ் அவர்களும் நம்ம பாபாக்கு கோவம் வந்துருச்சு. வருஷம் புரூஸ் அவர்களும் ரூபேஷ் அவர்களும் இப்ப தலா ஒரு தளங்களில் உள்ளார். இவங்களை ஓவர்டேக் பண்ணி பாபுஜி அவர்கள் வந்து 2வது இடத்தில் உள்ளார். 2 டைம் போட்டு முதல் இடத்தில் உள்ளார். அடுத்து பாபுஜி
இது 6வது ரவுண்ட் போயிட்டு இருக்கு. நீங்க பார்த்து போட்டீங்கன்னா 3வது டைம் ஆயிருக்கு. பாபுஜி அவர் 3 டைம் போட்டிருக்காரு. வாங்க 7வது ரவுண்ட் போலாம். 7வது ரவுண்ட் வெரி குட் வெரி குட். பாபு நல்லா போடுறாரு. உங்களால என்ன பாபு நல்லாவே போடுறாரு. ஜி போறாரு, நீ போடு, அவரு போட்டு போறாரு. 7வது ரவுண்ட்லயே அது போடுவாரா? வெரி குட், நல்லா போடுறீங்க நீங்க. போங்க ஜி. 7வது ரவுண்ட் நீங்க ஒரு டைம் தான் போட்டுக்கிறீங்க. போடுங்க. அப்படியே போயிருங்கப்பா. ஒரு ஆளுக்கு ஒரு டைம் தான். பாடி ட்ரைல எல்லாம் பாடி வரமாதீங்க ஜி. வாங்க. இப்போ வந்து 7வது ரவுண்ட் போயிட்டு இருக்கு. நீங்க 3 டைம் ஜெயிச்சிருக்கீங்க. சரியா? இன்னும் இருக்கிறதெல்லாம் நீங்களே வின் பண்ணீங்கன்னா இந்த நான்சென்ஸ்ல நீங்க வின் பண்ணிடலாம். கங்க்ராட்ஸ். போடுங்க. வெரி குட், வெரி எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். இவரே நிமித்துவாரு நான் நினைக்கிறேன் கடைசியில. வாங்க வாங்க வாங்க. 8வது ரவுண்டு போடுங்க. கரெக்டா போடு. பொறுமையா பொறுமையா. உனக்கெல்லாம் பொறுமைங்கிறது பேப்பரோட எழுத தெரியாது நினைக்கிறேன்டா. வாங்க ஜி வாங்க ஜி, போட்டு தொலைங்க ஜி. 8வது ரவுண்டு அதை நினைச்சுங்க. நீங்க ஒரு டைம் தான் போட்டுக்கிறீங்க. என்ன 2 டைம் போடுறாரு? போட்டாலும் அவர் ஜெயிக்க மாட்டாரு. போ பாபுஜி வாங்க. நீங்க 3 டைம் ஜெயிச்சிருக்கீங்களா? 4 டைம். வெரி குட் இருக்கு. கேமராக்கு தெரியா கூட சொன்னீங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க. 4 டைம் போயிட்டு இருக்காரு. 8வது ரவுண்டு ஆல்வேஸ் வின் வந்து பாபுஜி தான் எனக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு. ஓகே ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யார் ரூபேஷ் வாங்க வாங்க. இது 9வது ரவுண்ட் போயிட்டு இருக்குது. நீங்க போட்டு ஒன்றும் பெருசா போடுங்க போடுங்க. 9வது ரவுண்ட்ல ஏதாவது போடுவாரா? போட முடியுமா? வெரி குட் வெரி குட். போயிரு நீ எல்லாம் போயிரு. நீ எல்லாம் கேம் பக்கமே வந்துடாத. இவரு நீங்க ஒரு டைம் போட்டிருக்கிறீங்க. அதுக்கே சிலுப்பு அலுப்புன்னு தாங்க முடியல. பாபுஜி 9வது டைம் வாங்க. நான் ஏற்கனவே 4 டைம் ஜெயிச்சிருக்கீங்க. போடுங்க. சரியில்லை, அதனாலதான் இல்ல நீங்க ஓகே ஓகே. நீங்க ரீடிங்ல இருக்கிறீங்க, பரவாயில்ல. 10வது ரவுண்ட் நேயர்களே, ஃபேன்ஸ்களே, சப்ஸ்கிரைபர்களே, இப்பொழுது 10வது ரவுண்ட் ஆக்சுவலி கிளைமேக்ஸ் ரவுண்ட்ல வந்திருக்கான். இப்போ பாத்தீங்கன்னா பாபுஜி 4 டைம் இந்த நான்சென்ஸ் ரியல் பிளாட்டி போச்சு. நம்ம ப்ரூஸ்லி 2 பேர் தலா ஒரு டைம்ல இருக்காங்க, வின் பண்ணிக்கிறாங்க. சரி, ஒரு டைம் போட்டிருக்காங்க. பாபு 4 டைம். இதுலயே வந்து செமி ஃபைனல்ல கேன்சல் பண்ணிட்டு ஃபைனல்ல தேவையில்லை, ரீடிங்ல இவருதான் இருக்காரு. பட் இருந்தாலும் நம்ம முறைப்படி அந்த 10 ரவுண்டுகளுக்கு ஃபுல் பண்ணிடணும்ல. அதுக்காக வந்து இப்போ நாங்கள் 10வது ரவுண்ட் போடுறோம். ரூபேஷ் நீங்க இங்க எங்க பாக்குற போடு. யாரும் அவன் கேட்கல, கை வச்சா ஒன்று. குட் குட். நீ வந்து பள்ளிக்கூடத்துக்கே போயிருங்கீங்களா? வராத. நீ போட்டா என்ன, போன வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன, பாராட்டி என்ன, நீ போட்டா என்ன, போராட்டி என்ன, அவ்வளவுதான். எனக்கு தெரியும். வீட்டுல இருந்து போன் வரும்போதே தெரியும். இல்ல அது அப்பவே மறந்துருச்சு. போடணுமா? நீங்க நீங்க தான் பெரிய இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸ் நீங்க உங்க கையில முடிஞ்சு வச்சிட்டீங்கன்னா வீடியோவை நிறைவு பண்ணிடலாம். இவர்தான் இந்த கேம்ல பெரிய ஏதாவது போடலாம். இவங்க கவிட்டு போயிருக்கிறேன். சரி வீடு நம்ம பசங்க தின்னு போறாங்க. ஆல் கைஸ், இப்படி ஒரு கேம் வச்சா நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இந்த கேம்ல பாபு 5 தடவை போட்டு வின் பண்ணியிருக்காரு. நீங்க எப்படி யாரு? நான் தான் பேசணும். பிஸ்கெட் போட்டு சாப்பிடு. மூஞ்சி காட்டாதப்பா. கேம் எப்படி இருந்து சொல்லுங்க. நீங்க ஒரு தடவை செஞ்சீங்களா, பண்ணீங்களா, ஜெயிச்சீங்களா? ஒரு தடவை போட்டாரு. நீங்க நீங்களும் ஒரே தடவை போட்டீங்க. 5 டைம் போட்டு நான் வாட்டர் கேன போடுறதுல நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு பாபு நிரூபிச்சிட்டாரு. பள்ளி விளையும் பாபு நிமித்திட்டாரு. அதனால அவருக்கு இந்த ஸ்வீட்டு, இந்த சால்ட் பிஸ்கட் அது வந்து நம்ம சேனல் வாயிலாகவும் வெப்ரிங்கிற முறையில நானே அவருக்கு ஊட்டி விடுகிறேன். அது என்னடா வாயாடாது. ஓகே சரி, இது வந்து போட்டியில கலந்துக்கிட்டதுக்காக ரூபேஸ்க்கு எடுத்து வாயில் வைக்கிற பிஸ்கெட்டை பிஸ்கெட் வைக்கிறது தான். ஆல்ரெடி 2-3 போயிருச்சுங்க. இனி இதுக்கு வாயில கொடுத்தா என்ன, குடுக்காடி என்ன, ரைட்? அங்க இடம் இல்ல. ஓகே, இது வந்து பாபு அவர்களே என்ன பிரசன்ட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு தான். இது வந்து நீங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு எல்லாம் சந்தோஷம் பாருங்க. வீடியோ காசுங்களா இவருக்கு? அது ஜூஸ் பாட்டில் அவருதான். இது அவருக்கு தான். இப்போ பாத்தீங்களா, இந்த லொல்லு பசங்க சேனல் சார்பாக நான் குடிச்சு மிச்சம் இருக்கிற ஜூஸ் பாட்டிலையும் எங்க ரூபேஷ் இவரு கொடுக்குற. இவரு வந்து என்ன பண்றாருன்னா, இவ்வளவு நேரம் கையில் முடிச்சுட்டு வீடியோ எடுத்த நம்ம இவரு கேமராமேனுக்காக அந்த பிஸ்கட் கொஞ்சம் தூக்கி போடுவாராமா. அப்படியே போறீங்க போய் நான் நீங்க கொஞ்சம் குடிச்சு அதை கொஞ்சம் கொடுத்துருங்க. ஓகே
கேம் எப்படி இருந்து சொல்லுங்க. போட்டோவுக்கு இது ஆட்டை போட பாக்குறீங்களா? இல்லங்க போட்டோவுக்குங்க. இல்ல வாங்கிட்டு போகுது என்ன நம்ப மாட்டேன். ஓகே தேங்க் ரொம்ப கத்தி கத்தி பேசுனீங்களா? ம் அவர் மோந்து பாக்குறது கூட போதும். சரி அவருக்கு தம்பி கொஞ்சம் கொடுங்க, கேமராமேன் கொஞ்சம் கொடுங்க. இங்கேயே எல்லாம் முடிச்சிட்டீங்க. கேமராமேன் பெண்டிங்ல இருக்காப்ல. ஓகே வீடியோ பார்த்தீங்களா நேரில் எப்படி காமெடியாக என்ஜாய் பண்ணீங்களா? இந்த மாதிரி வீடியோ இன்னும் போடலாமா, இல்லை வேறு ஏதாவது வீடியோ போடலாமா? லாக் ஏதாவது மலைக்கு வேறு ஏதாவது ஆறுக வேறு நீங்கள் தான் சொன்ன கொடிவேரி இந்த மாதிரி பகுதிகள், இந்த மீன் பிடிக்கிற இடம் அங்கேயே செய்கிறது சாப்பிட்றது இந்த மாதிரி வீடியோ போடலாமா? இல்லை ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது போடலாமா? இல்லை ஷார்ட்ஸில் எந்த மாதிரி கண்டென்ட் போடலாம், சென்டிமெண்ட்டாக காமெடியாக எந்த மாதிரி வீடியோ போடலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது எல்லாம் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ப்ராங்க் வீடியோ அது போடலாமான்னு நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுக்காம நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால் ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபுல் வீடியோவும் பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வீடியோ சொல்லிடுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம். பை 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 பை. எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே எல்லாத்துக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.